சாலை மீன் தான் வாங்கியிருக்கோம். சாலை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பொரிக்கையும் செய்யலாம், குழம்பு வைக்கலாம், அவ்வளோவே டேஸ்ட்டாக இருக்கும். பொரித்து சாப்பிட்டாலும் முள் குத்தவே செய்யாது. அந்த முள் வந்து சாலை மீனில் உள்ள முள் வந்து குத்தாது. நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். லைட்டாக அப்படி சுரண்டினாலே இந்த செளிம்பு வந்துடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும், பொரித்து சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வெட்டினோம்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் தண்ணிக்குள்ளே வாங்கி பொரிச்சிக்கிட்டு பொரிக்கணும்னா பொரிச்சு சாப்பிடலாம், குழம்பும் வைக்கலாம். இந்த மீனுக்கு வந்து நம்ம இப்படி மண்டை இப்படி பிச்சாலே குடல் எல்லாம் சேர்ந்து இப்படி வந்துடும். இவ்வளோ பிச்சா போதும். இந்த மீனுக்கு நல்லா பிச்சு எடுத்தாச்சு. உப்புக்கல் போட்டு நல்லா உரைச்சி எடுத்துக்கிறோம். லைட்டாக தான் அப்படி உரைச்சி எடுத்தாலே போதும், செளிம்பு வந்துடும். எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. உப்புக்கல் போட்டு அலசனோம்னா இப்படி சுத்தமாக போயிடும். மீன் இவ்வளோ அழகாக கழுவினா தாங்க குழம்பு அவ்வளோ டேஸ்ட் ஆகும். மீன் கழுவுறதுல தான் அவ்வளோ டேஸ்ட்டாக ஆகும். மீனை நல்லா கழுவி எடுத்தாச்சு. வாங்க நம்ம பொரிக்கையும் செய்யணும், குழம்பு வைக்கணும். அதுக்கு பாதி மீனை பிரித்து எடுத்துக்கிடுவோம். பொடி மீன் பொரிக்க பொடி வச்சு நம்ம ராவி வச்சுக்கிடுவோம், நல்லா விரவி வச்சுக்கிடுவோம். பொரிக்க போகிறோம். எண்ணெய் சூடாகிடுது. மீன் பொரிச்சு எடுத்து மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம குழம்பும் வச்சாச்சு. மீன் குழம்பு வச்ச மீன் இது. ஆனால் குழம்புக்கு நம்ம மாங்காய் போட்டிருக்கோம், புளி குறையா சேர்த்து. இப்படி மாங்காய் கொஞ்சம் பருந்துண்டு அப்படி வெட்டி போட்டிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் குழம்பு. குழம்புல விட்ட மாங்காவும் குழம்புல உள்ள மீன் அவ்வளோவே டேஸ்ட்டாக இருக்குது. பொரிச்ச மீனையும் நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கிடுவோம். பொரிச்ச மீனுமே நம்ம ரொம்பவே நல்லா உப்பு எல்லாம் பிடிச்சி கரெக்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இதே மாதிரி மத்தி மீன் வாங்கி நீங்களும் குழம்பு வச்சு பொரிச்சும் சாப்பிட்டு பாருங்க. இப்படி உருவியே எடுத்துடலாம். சின்ன பிள்ளைகளுக்குமே இந்த முள்ளு குத்தாது. அவ்வளோவே டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப